தொட்டுக்க துணை வெஞ்சனம் கூட தேவையில்லைங்க. ஒன்லி புளி சாதம், தட்ஸ் ஆல். பட்டையை கலப்புற மாதிரி புளி சாதம் எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி, கொஞ்சமாக வெந்தயம், காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் உளுந்து, 4 கருவேப்பிலையில கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஸ்லோ ஃபயரில் வறுக்கணும். வறுபட்டை தான் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு வெடிக்க விடுங்க. உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பில்லை, வேர்க்கடலையை போட்டு வறுத்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த பவுடரை இப்போ சேர்த்துடலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு வாசம் வரும் பாருங்க. 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும், அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. அருமையாக புளி மசாலா ரெடி பண்ணியாச்சு. வேக வச்ச சாதத்தில் இதை போட்டு கிளறிடலாம். 3 கிளாஸ் அரிசியை வேக வச்சு கிளறதுக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். இந்த மசாலாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது.